Hi everyone, welcome to Diya's Fashion Studio. நம்ம சேனலில் இன்றைக்கி crochet கிளாஸ் 6ஓட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் கிளாஸஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சப்போர்ட் என்னை பெரிய அளவுக்கு மோட்டிவேட் பண்ணும். வாங்க இப்போது நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கான கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் crochet. நம்ம எப்பயும் போல் ஸ்லிப் நாட் அண்ட் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் 15 செயின் போட்டிருக்கேன். இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா 3 செயின் வந்து ஆட் பண்ணணும். 1 2 3. இப்போ 3 செயின் நம்ம ஆட் பண்ணிட்ட பிறகு நம்ம 2 டைம்ஸ் வந்து yarn over பண்ணணும். yarn over பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஹூக்கில் இப்போது 3 லூப் இருக்குது. ஹூக்கில் நம்ம 3 லூப் ஹோல்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். இப்போ வந்து நம்ம 4th செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். இப்போ 4th செயினில் நம்ம வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை வந்து புல் த்ரூ பண்ணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட 4 லூப் இருக்கும். இப்போ இந்த 4 லூப்பை நம்ம 2 டிவைட் பண்ணணும். யானை வந்து புல் த்ரூ பண்ணுங்க. இப்போ நமக்கு 3 லூப் இருக்கும். இப்போ அகெயின் ஃபஸ்ட்டு 2ல் வந்து யானை வந்து புல் த்ரூ பண்ணணும். நமக்கு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா 2 லூப் இருக்கும். அதை நம்ம ஃபுல்லாக வந்து பண்ணி முடிக்கணும். இது போல் நம்ம 2 வந்து யானை வந்து டிவைட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரே செயினில் வந்து 3 செயின் வந்து போட்டிருப்போம். அதான் வந்து ட்ரிபிள் crochet. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா யானை வந்து ஓவர் பண்ணுங்கள் 2 டைம்ஸு. நெக்ஸ்ட் செயினில் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். யானை புல் த்ரூ பண்ணுங்கள். 4 லூப் இருக்கும். இப்போ நம்ம இதை 2 வந்து டிவைட் பண்ணி நம்ம புல் த்ரூ பண்ணணும். இதே போல் நம்ம இந்த செயின் ஃபுல்லாகவே நம்ம வந்து ரிப்பீட் பண்ணணும். நம்ம போட்டு முடிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே போல் நான் செயின் ஃபுல்லாக வந்து போட்டு முடித்து காமிக்கிறேன். நான் செயின் ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் ஒன் அதே போல் யானை இன்சர்ட் பண்ணி 2 டிவைட் பண்ணி புல் த்ரூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரிபிள் crochetல வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். கொஞ்சம் கேப் இருக்க மாதிரியும் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதே போல் இப்போ செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல் எக்ஸ்ட்ரா 3 செயின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிக்கோங்க. யானை வந்து 2 டைம்ஸ் yarn over பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 4th செயினில் யானை வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். 4th செயின் வந்து ஃபுல் செயின்லேயும் நீங்கள் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். அப்புறம் 2 டிவைட் பண்ணி நம்ம யானை புல் த்ரூ பண்ணணும். நமக்கு வந்து ட்ரிபிள் crochet வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதே போல் தான் இந்த செயின் ஃபுல்லாக நம்ம போட்டு வரணும். நம்ம லாஸ்ட் செயின் வந்து இப்போ போட்டுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து வந்து நம்ம போட்டுக்கலாம். இது ரிப்பீட்டட் பேட்டர்ன் தான் இதுக்கப்புறம் நம்ம போடுறது. இதே போல் நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
ட்ரிபிள் crochet வந்து பார்த்துட்டோம். இப்போ இதுக்கான சிம்பிள் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ T போட்டு கீழே 2 ஸ்லாஷ் இருக்கும். இதுதான் வந்து ட்ரிபிள் crochet. இதனோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா TR. இப்போ இந்த சிம்பிளை வச்சு நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணோன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ஸ்டிச்சஸ் கற்றுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஸ்டிச்சஸோட சிம்பிள்ஸை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு எப்போவுமே வந்து பேட்டர்ன் பார்க்க சொல்ல இது இதனோட பேட்டர்ன், இது இதோட சிம்பிள்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்டிச்சில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.